ஹை விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மண்டேலா. இதான் படத்தோட பேர். இந்த படத்தில் வந்து யோகி பாபு தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஒரு நல்ல ஒரு மெசேஜ் வந்து இந்த படத்தில் இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனேயே கிராமத்தை தான் காட்டுவாங்க. இந்த கிராமத்தில் 2 கோஷ்டியாக இருப்பாங்க. அவங்க ஏன் 2 கோஷ்டியாக இருக்காங்க அப்படின்றத நம்ம கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ எடுத்த உடனே எல்லோரும் இப்போ விடிய காலையில் எங்கே போவாங்கன்னா டாய்லெட் போவாங்கல்ல. அப்போ கிராமத்தெல்லாம் பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ரெஸ்ட் ரூம்லாம் கட்டியிருக்க மாட்டாங்க வீடுகளில். ஸோ எல்லாருமே வந்து அது ஒரு மாதிரியான பாலஞ்ச இடங்களுக்கு அங்கே தானே ஒதுங்குவாங்க. அந்த மாதிரி ஒதுங்கிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாம் ஒதுங்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாரையும் ஆள் திரட்டுவாங்க. என்ன இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேன் மாதிரி இருக்கும். அந்த வேன் வந்து எல்லா ஆளுங்களையும் அங்கே உட்காரவே விடாமல் எல்லாரையுமே ஏற்றிக்கிட்டு வந்துடுவாங்க. எல்லாம் கையில் செம்போடு அந்த வேனில் ஏறி வந்துகிட்டு இருப்பாங்க. என்னத்துக்கு நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். பார்த்தோம் அப்படின்னா புதுசாக ஒரு டாய்லெட்டை கட்டி வச்சுருப்பாங்க. அதனால யாரும் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தர் சொல்லுவார், என்னடா அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரே ஒரு டாய்லெட்டை கட்டி வச்சு எல்லாரையும் கூட்டத்துக்கு நிப்பாட்டி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயெல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஊர் பிரச்சனையாக இருக்கும் ஒரு பக்கம். இங்கே வந்து 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்கும். அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இங்கே நிற்கிறார் பார்த்தீங்களா, இவருக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் டீம் இருப்பாங்க. அவங்களுக்கும் 2 கோஷ்டிக்கும் இடையில சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதில் தெக்கூர் வடக்கூர்னு 2 ஊரை பிரிச்சிருப்பாங்க. இப்போ இங்கே வந்துகிட்டு இருக்க ஒரு வடக்கூர்காராக இருப்பார், அங்கே நிற்கிறவர் தெக்கூர்காராக இருக்கார். இப்போ எதுக்குடா இவனுங்கெல்லாம் இங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்து சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ இங்கே கட்டியிருக்க பாத்ரூமை பார்த்தீங்கன்னா தெக்கூரில் கட்டியிருப்பாங்க. அது வடக்கூர்காரங்க வந்து திறந்து வைக்க வந்திருப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு தான் இதில் உரிமை இருக்குது, எங்களுக்கு தான் இதில் உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு மாறி மாறி அங்கே சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேருமே வந்து அதாவது வந்து திறக்கிற வரைக்கும் நீ திறக்கக்கூடாதுன்னு சண்டையே பெருசாக இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இவர் தான் இந்த கோஷ்டி ஆள். இப்போ இவங்க 2 பேருக்கும் அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்த படத்தில் அவங்க 2 பேருக்குமே அப்பாவாக இருப்பார். அவருக்கு வந்து 2 பொண்டாட்டி இருப்பாங்க. இவங்க ஃபஸ்ட்டு பொண்டாட்டி, இவங்க செகண்ட் பொண்டாட்டி. இந்த ஊர்லேயும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஊரில் ஒரு பொண்ணையும் இந்த ஊரில் ஒரு பொண்ணையும் சேர்த்து தெக்கூர்லேயும் வடக்கூர்லேயும் ஒரு பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணியிருப்பார். அவங்க 2 பேருமே ஒன்றா டிவி பார்ப்பாங்க. ஆனால் ஒரு பக்கம் திரும்பி உட்காந்துட்டு தான் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரே சீரியல் தான் பார்க்குற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் காமெடியாக இருக்கும். எதுக்காக இவர் 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா இந்த ஊர் சைடும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, 2 ஊருக்கும் நான் பொதுவான தலைவன் அப்படின்றதுனால தான். ஏன்னா இவர் ஊர் தலைவராக இருப்பார். அந்த ஊருக்காக தான் 2 கல்யாணம் பண்ணியிருப்பார். இவங்களோட பசங்க தான் இவங்க 2 பேருமே. இப்போ இங்கே எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அப்பா வந்து யாரை சொல்கிறாரோ அவங்க தான் திறக்கணும், அவங்க தான் அடுத்த தலைவர்ன்ற மாதிரி அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ அப்பாவும் திறக்கிறதுக்கு வந்திருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த திறக்கிறதுக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கும். அதுக்குள்ளே நாய் இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே போய் போயிட்டு வந்துடும். இப்போ அதை கழுவி விடுறதுக்கு யார் போகிறது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்பா சொல்வார், நீ போயிட்டு வா. யாருமே இது பண்ண மாட்டாங்க. சரி நீங்கள் போகலன்னா என்னடா நானே போய் அதை கழுவி விடுறேன்னு சொல்லிட்டு அப்பா போகும்போது நீங்கள் எப்படிப்பா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை கழுவி விட மாட்டாங்க. சரி போய் அவனை போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க கூட்டிகிட்டு வர சொன்னது யாராக இருக்கும்னா நம்ம ஹீரோ தான் இருக்கும், யோகி பாபு தான் இருக்கும். அவரை தான் வந்து இங்கே வந்துட்டு இளிச்ச மூஞ்சி, இளிச்ச வாய் அந்த மாதிரி பேர் வச்சு தான் கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவர் பார்த்திங்கன்னா சலூன் தான் வச்சுருப்பாரு. ஒரு மரத்தடியில் சலூன் வச்சுட்டு மேலேயே ஒரு தொட்டில் மாதிரி கட்டி அங்கேயே தூங்கிட்டு இருப்பார். இப்போ காரில் வந்து அவரை கூப்பிட வந்திருப்பாங்க. இவர் தான் அவரை கூப்பிட வந்திருப்பார். சரின்னு சொல்லிட்டு அவரும் அதாவது சவரம் பண்ண கூப்பிட்றாங்கன்னு சொல்லுவார். சரி நான் வரேன்னு சொல்லிட்டு இவர் வருவார். இவர் காரில் ஏறி உட்கார வருவார். காரில் எனக்கு சரிசமமாக உட்காந்து வர ஆளாயிட்டே, நீ காருக்கு பின்னாடி ஓடி வாடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவர் காருக்கு பின்னாடி வேற எல்லாம் ஓடுவாங்க. அவர் கூட ஒரு பையன் இருப்பான். அவர் தான் கேட்பார், என்னென்னா இவன் காருக்கு பின்னாடி ஓடி வர சொல்கிறதுக்கு எதுக்கு நான் கார் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு. சரி பரவாயில்ல வாடா, நம்மளுக்கு வந்து காசு வந்தால் போதும், நம்ம வேலை பார்த்தா போதும், அது காரில் போனானே நடந்து போனாயினு காருக்கு பின்னாடியே பாவமாக இருக்கும். அவங்க ஓடி வருவாங்க. ஒரு வழியாக அந்த இடத்துக்கும் இப்போ வந்துடுவாங்க. சரி வந்ததோட ஐயாவுக்கு தான் அதாவது ஊர் தலைவர் இருக்கார்ல, அவருக்கு தான் வந்து சவரம் பண்ண சொல்கிறாங்க போல இருக்குன்னு அவர் ரெடி ஆவார். சவரம் பண்ணலாம் கூப்பிடல. அந்த பாத்ரூமில் வந்து நாய் வந்து போயிடுச்சு, அதை போய் க்ளீன் பண்ண அப்படின்னு சொன்னால் அவங்க 2 பேருக்கும் ரொம்ப அது எப்படி தயங்குவாங்க 2 பேரும். சரி நீ பண்ணலன்னா என்னடா அவனை எதுக்கு வற்புறுத்துறீங்க, நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு தலைவர் போய் பண்ண போவார். ஏன் தலைவரே பண்ண போகிறா, நீ பண்ண மாட்டேன்னு ஊர் மக்கள் கேட்கவும் சரின்னு சொல்லிட்டு யோகி பாபு வந்து டாய்லெட் வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவார். சரி அவன் பார்த்த வேலைக்கு காசாவது கொடுங்கன்னு அவர் சொல்லும் போது அதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அவர் க்ளீன் பண்ணிட்டு வந்த உடனே அவருக்கு கொடுத்த காசையும் மற்றவங்க வாங்கி வச்சுப்பாங்க. அவரை இந்த மாதிரியே ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டே இருப்பாங்க. அவருக்கு அதெல்லாம் ரொம்ப சங்கடமாகவே இருக்கும். இப்படியே தான் அவர் ஓடிட்டு இருக்கும். அவர் வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க. இப்போ வந்து டாய்லெட்டும் திறந்து வச்சாச்சு. இப்போ அதில் யார் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறது அப்படின்றதில் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்ருப்பாங்க. 2 டீமாக பிரிஞ்சு நின்றுக்கிட்டு தலைவர் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு என்ன சொல்வார்னா, நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிடுவார். இதுக்கப்புறமா யார் ஃபஸ்ட்டு போகிறதுன்னு இருக்குதுல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் சண்டை நடந்துகிட்டு இருக்கும். ஒரு வழியாக அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிருக்கும். இப்போ யோகி பாபு வந்து அதை அவர் சேர்த்து வச்சுருப்பார். கஷ்டப்பட்டு காசெல்லாம் சேர்த்து வச்சுருப்பார். அந்த காசை வச்சு அவருக்கு சொந்தமாக ஒரு சலூன் கட்டி நடத்தணும் அப்படின்றது அவங்க அப்பாவோட ஆசை. அதை அவர் செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருப்பார். அதனால் ஒரு சலூன் கட்டுறதுக்காக காசு சேர்த்து வச்சுருப்பார். இந்த ஊரில் இந்த உட்காந்துருக்காருல அவர் தான் திருடனாக இருப்பார். அவர் இந்த வந்த கேப்பில் அவர் போய் அந்த காசெல்லாம் திருடி இருப்பார். இவர் தான் அந்த ஊரில் திருடன் தெரிஞ்சு வந்து கேட்டுட்டு இருப்பார். நான் கஷ்டப்பட்டு சலூன் கட்டணும் அப்படின்றதுக்காக சேர்த்து வச்ச காசு அதை தந்துருங்கன்னு சொல்லி கேட்கும்போது நான் அதெல்லாம் பண்ணலையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார்.
யோகி பாபுவும் எவ்வளோ சொல்லுவார், நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது கொடுத்துருங்களா அப்படின்னு கேட்கும்போது, நானே வட்டிக்கு வாங்கி அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், நான் எப்படி திருட போகிறேன், அப்படியே தெரியாமல் நான் எடுத்திருந்தாலும் உங்கள்கிட்ட கொடுத்துட போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவார் தவிர எடுத்த காசை கொடுக்க மாட்டார். இப்படிலாம் ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சு தான் இந்த பையன் சம்பாரித்த காசில் வந்து ஒரு 4000 ரூபாயை மட்டும் இடுப்பில் மறைச்சி வச்சுருக்கோன்னு இப்போ திருடனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். 4000 ரூபாயா, அது இடுப்பில் மறைச்சி வச்சிருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அதை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவார். இதுக்கு மேலெலாம் வெளியே காசு வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து கண்டபடி இந்த மாதிரி திருடு போகுது, இனிமேல் வச்சுக்கிறதுக்கு பாதுகாப்பாக இடத்துலையும் இல்லை, ஏன்னா மரத்தடியில் தான் அவங்க தங்கியிருக்காங்க. ஸோ இது சேஃபாக ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்றதுக்காக எங்கே போகலான்னு யோசிப்பாங்க. அப்போ தான் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இந்த சேர்த்து வைக்கலான்னு சொல்லிட்டு வருவாங்க. அங்கே தான் இவங்களை பார்ப்பாங்க. இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயினாக இருப்பாங்க. இப்போ யோகி பாபுவும் அந்த பையனும் நேராக உள்ளே வந்துடுவாங்க. இவங்களை பார்த்தோன்னே எதுவும் சேர்த்து வைக்கிறதுக்குலாம் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களாமே, அதை கொடுங்க, எங்கள் காசு அதில் போடணும்னு சொல்லுவாங்க. உடனே இவங்க சொல்லுவாங்க, அப்படிலாம் அது கொடுக்குற மாதிரி ஒரு பொருள் கிடையாது, உங்கள் பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அதில் தான் காசு போட்டு வச்சா இந்த இடத்துல சேஃபாக இருக்கும்னு. இப்போ யோகி பாபு அந்த இடத்துல நிமிந்து பார்ப்பாரு. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பால் அடைஞ்சு போய் கிடக்கும், எங்கேயா சேஃபாக வச்சுப்பாங்கன்னு யோசனையிலே வருவார். சரி வா, உனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்பாங்க. ஆதார் கார்டு இல்லைனாலும் இப்போ எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி நினைப்பாரு. ஆதார் கார்டு எடுக்க போனதுக்கு வந்து பேன் கார்டு இருக்கா, ரேஷன் கார்டு இருக்கா, ஓட்டர் ஐடி இருக்கான்னு ஒன்றா கேட்டுட்டு இருப்பாங்க. இது இருந்தால் தான் இது எடுக்க முடியும், இது இருந்தால் தான் இது எடுக்க முடியும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எதுவுமே இல்லாட்டி இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. சரி உனக்கு பர்த் சர்டிஃபிகேட்டாவது இருக்கான்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் அந்த பொண்ணு கேட்பாங்க, பர்த் சர்டிஃபிகேட்டும் இல்லைனா எப்படி அது, கண்டிப்பாக நீ ஊருக்குள்ளே போய் கேளு, உன்னை பெற்றவங்க வந்து உனக்குன்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்க, அந்த பேர் என்னன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அது பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அதை எடுத்து நம்ம உனக்கு ஆதார் கார்டிலேருந்து எல்லாமே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இப்போ ஊருக்குள்ளே போயிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டே எனக்கு என்ன பேர் வச்சாங்க, எனக்கு என்ன பேர் வச்சாங்கன்னு கேட்பாரு. இப்போ தாத்தா என்ன சொல்லுவார் அப்படின்னா, உனக்கு பேர் வச்சதே நான் தான், உன் பேர் வந்து இங்கே தொண்டை வரைக்கும் நிற்குது, ஆனால் வெளியே வர மாட்டேங்குது, ஒரு சுருட்டு இருக்கும் அப்படின்னு கேட்டே அவர்கிட்ட அவ்வளோ சுருட்டு வாங்கி கொடுத்துருவாரு தவிர்த்து அவர் பேர் என்னன்னு சொல்லவே மாட்டார். ஏன்னா அவர் போய் தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாது, ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே பெரியவர் இருக்காருல்ல, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்க வந்திருப்பாங்க. இங்கேயும் இந்த 2 மகன்களும் அடிச்சுக்கிட்டே தான் கிடப்பாங்க. இப்போ ஊருக்குள்ளே எலெக்ஷன் நடக்கணும், எலெக்ஷனில் வந்து இப்போ தலைவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, இப்போ யாரையாவது தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்காக மற்றவங்களை தேர்ந்தெடுக்கிறோம், நானே நிற்பேன்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். உங்களால் எந்திரிச்சு நிற்கவே முடியல, பேசாமல் உங்கள் பசங்க 2 பேரில் யாரையாவது ஒருத்தரை காட்டி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் திரும்பி பார்ப்பார், ரெண்டும் சரிப்படாத சில அமைதியாக இருப்பார். ஊருக்குள்ளே ஒரு ஃபேக்ட்ரி வேறு வந்திருக்கும், அந்த ஃபேக்ட்ரியால் ஊருக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்லிட்டு அவர் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவார். இவங்க 2 பேரும் இப்போ வெளியே வந்து விசாரிப்பாங்க, இந்த ப்ராஜெக்ட் நடந்தால் அந்த எலெக்ஷனில் நின்னா எவ்வளோ காசு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. 5 கோடி வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா 5 கோடியான்னு 2 பேரும் வாயை பொழுந்துருவாங்க. இந்த அண்ணன் தம்பிக்கு 2 பேருமே இப்போ 2 பேருக்குள்ளே இப்போ போட்டி நார்மலாகவே நடந்துகிட்ருக்கும். இப்போ சும்மா சொல்ல வேண்டாம், இப்போ ஒரு நல்ல ஒரு காரணம் கிடச்சிச்சு. இப்போ யார் இப்போ அடுத்த தலைவர் அப்படி ஆக போகிறது அப்படின்றதுல தான் இவங்க 2 பேருக்குள்ளே இப்போ போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கும். அதுக்காக அவங்க என்னென்ன பயங்கரமாக எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு முடியல அப்படின்றதுக்காக பேசாமல் உன் பேர் கிடைக்கல, நானே உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க ஹீரோயின். எப்படின்னா ஏதாவது ஒரு என்ன பேர் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு இவங்க கேட்கும்போது, ஏதாவது ஒரு பேர் வைமா, நல்ல பேராக இருக்கணும், கூப்பிட்டா திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். சரி என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு தெரிலன்னு அவங்களும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ தான் ஒவ்வொரு பேராக சொல்லிட்டு இருப்பாங்க, காந்தின்னு கூப்பிடலாமா, என்னென்ன பேர் வைக்கலாமோ அப்படிலாம் அவங்க எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க. கடைசியாக அவங்க செலக்ட் பண்ண ஒரு பேர் தான் வந்து மண்டேலா அப்படின்ற ஒரு பேராக இருக்கும். அப்போ இவங்க தான் அவருக்கு மண்டேலான்னு பேர் வைப்பாங்க. அது மூலிமா அவருக்கு வந்து ஆதார் கார்டு ரெடி பண்ணுவாங்க. அதுக்காக இப்போ வெளியூர், அதாவது பக்கத்து ஊர் இருக்கும் பார்த்திங்களா, அங்கே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த பேருக்கு வந்து இப்போ ஆதார் கார்டெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ ஓட்டர் ஐடியும் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இப்போ இந்த மாதிரி இவங்க தான் அது பெரிய ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ அதுக்காக வந்து இப்போ அவங்க பக்கத்து ஊருக்கு போக வேண்டியிருக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா இப்போ நெல்சன் மண்டேலா யாருன்னு அவர் கேட்கும் போது இவங்க வந்து இந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுவாங்க. இவர் தான் நெல்சன் மண்டேலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஃபோட்டோ எடுக்க போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு ஒரு 4 முடி வெள்ளை முடியாக இருக்கும். அதெல்லாம் அவர் கவனிச்சிட்டு இருப்பார். இவரை ஃபோட்டோ எடுக்க அவங்க ரொம்ப ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. வெளியூருக்கு போய் கஷ்டப்பட்டு அவருக்காக இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. எனக்காக இவ்வளோ சிரமப்பட்டிருக்கீங்க அப்படி இப்படின்னு பேசுவார். வாங்க போங்கன்னு சொல்லாத, ரொம்ப வயசான மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. பேசாமல் அந்த 4 முடிக்கு வேணால் நான் டை அடிச்சு விட்ருவா, நன்றி கடனுக்குன்னு அவர் கேட்பாரு. அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்போ வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர்கிட்ட 2 பொண்டாட்டியுமே சண்டை போடுவாங்க. ஏன் மகனுக்கு வந்து இதை விட்டு கொடுக்க சொல்லி, ஏன் மகனை வந்து அடுத்த தலைவராக, உன்னால் நிற்க முடியலன்னா இவங்களை யாரையாவது ஒருத்தர் 2 பேரில் கையை காட்டி விட்டுருங்க, அவங்கள வந்து அடுத்த தலைவராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு 2 பொண்டாட்டியும் அவரை போட்டு படுத்துவாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பார். ஏன்னா 2 பேருமே வந்து சரியில்லை. எலெக்ஷனில் ஜெயிச்சா என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மகன்கள்கிட்ட கேட்டால், நாங்கள் பார்ட்டி வைப்போம், இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம், அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருப்போம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே தவிர ஊருக்கு எதுவும் நல்லது செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் 2 பேரையும் விரட்டி விட்டுருவாரு. கோவத்தோடு போன 2 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், நாங்களே எலெக்ஷன் நிற்கிறோம்னு சொல்லி தனித்தனியாக கட்சி ஆரம்பிச்சு தனித்தனியாக நிற்க ஆரம்பிச்சிருவாங்க அவரோட அனுமதி இல்லாமல். இப்போ இவங்க 2 பேருக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள போட்டி வந்துடும். அவர் என்ன சின்ன அண்ணன் வந்து தேங்காய் சின்ன எடுத்திருப்பாரு, தம்பி என்ன சின்ன எடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடு ரோலர் இருக்கும். தேங்காவை உடச்சி ஓட்டு கேட்டுட்ருப்பாங்க. இவர் ரோடு ரோலர் அந்த தேங்காயில் ஏற்றி அவருக்கு ஓட்டு கேட்டுட்ருப்பாரு. இந்த மாதிரி இவங்க ஒரு பக்கம் 2 பேரும் அநியாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க.
இப்போ எலெக்ஷனுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ தெக்கூர், வடக்கூர் 2ஆ பிரியுதா. ஸோ ஒவ்வொரு ஊர்ல எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஊர்ல இவ்வளோ பேர், இந்த ஊர்ல இவ்வளோ பேர் அப்படி குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அது ஒரு போட்டியாவே இருந்துட்டு இருக்கும். போய் ஒவ்வொரு இடத்துக்கா போய் ஓட்டும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஓட்டு கேட்கும்போதே அவங்க ஒரு ட்ரிக்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது லேடிஸாக போய் ஓட்டு கேட்பாங்க. ஓட்டு கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டு அதாவது குங்குமம் எடுத்து நெத்தியில் வைக்கும்போது தாலிலையும் வச்சுக்கோ, தாலிலையும் வச்சுட்டு உன் புருஷனை நினச்சிட்டு நீ எங்களுக்கு தான் ஓட்டு போகணும், அந்த மாதிரி வேறு சென்டிமெண்ட்டாக வேறு ஓட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் மக்கள்லாம் திணறிட்டு இருப்பாங்க. இதே மாதிரியே போயிட்டு இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஓட்டு இப்போ குறையுது, அவங்கள நம்மளோட கொஞ்சம் லீடிங்கில் இருக்காங்க, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஊரில் ஒரு பொருள் இல்லாமல் அவங்களோட சின்னம் தான் எல்லாத்தையும் ஒட்டியிருப்பாங்க. இதே மாதிரி அங்கே என்ன சொல்கிறது, அந்த கக்கா போகிற இடத்துக்கு அதை யூஸ் பண்ணுற செம்பு முதற்கொண்டு அவங்களோட ஃபோட்டோஸாக ஒட்டிகிட்டு இருக்கும். இப்போ யாரா குறையிறா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஊருக்காரன் ஒருத்தர் வெளிநாடு போயிருக்கான், அவன் வந்துகிட்டு இருக்கான்னு சொன்னோன்னே சம்மந்தமே இல்லாமல் அவரை போய் ஏர்போர்ட் வரைக்கும் போய் கூட்டிகிட்டு வருவாங்க. எனக்கு ஓட்டு போடுறதுக்காகவே நீ வந்திருக்கேன்னு. இவங்களுக்கு என்ன ஏதுன்னு புரியவே புரியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். இப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா, சபரம் பண்ணுற வேலையை தவிர்த்து யோகி பாபு வந்துட்டு ஊர் மக்களுக்குலாம் கொஞ்சம் உதவி ஒத்தாசெல்லாம் செய்வார். அதுக்காக அவங்க கொஞ்சம் காசுலாம் கொடுப்பாங்க. கஷ்டப்பட்டு அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருப்பாரு. அப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்வார், என்னை இழிச்ச வாயன் அப்படிலாம் கூப்பிடாதீங்க, மண்டேலான்னு கூப்பிடும் போது பெரிய இவர் ஆர்டர் போடுறாரு அப்படின்னு எல்லாரும் உதாசனப்படுத்துவாங்க. இதை ஹீரோயினை கேட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. இல்லை வெளிநாட்டு பேரில் தான் அவங்களுக்கு வரலன்னு அவளும் சமாளிப்பார். இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கும். இப்போ ஓட்டு வந்து அவங்களோட நம்ம எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு அண்ணதம்பிகளுக்குள்ள பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கும். அதுக்காக இப்போ வயசான பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள பிடிச்சி வச்சிருப்பாங்க. அவங்க உயிர் போயிடக்கூடாது, எலெக்ஷன் வரைக்கும் மாதிரி இருக்கணும்னு. அவங்க என்னன்னா எம்ஜிஆர் செத்துட்டாரான்னு கேட்டு அவங்க அலர்ஜிலேயே செத்துருவாங்க அதிர்ச்சியிலேயே. இப்போ என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஓட்டுக்குமே ஒரு ஓட்டு தான் 2 ஊர்லேயும் கரெக்டாக. இப்போ 200 பேர்னு அப்படி கரெக்டாக இருப்பாங்க. ஒருத்தர் யாராவது வந்து அவரை நம்ம பக்கம் இழுத்துக்குன்னு நினைப்பாங்க. இந்த பாட்டி செத்த வருத்தத்தில் வந்து இந்த பேரை வந்து என்னையும் கூட்டு போயிருக்கலாம், என்னையும் கொண்டு போயிடலாம் அழுவா உடனே அவங்களாம் போட்டு அடிப்பாங்க. ஒரு ஓட்டுக்கு என்ன செத்துல இப்போ நீ வேற போறோம்னு நினைக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஒரு ஓட்டுக்கு எக்ஸ்ட்ரா வரணும். அந்த ஒரு ஓட்டு வரதை வச்சு அவரை எப்படியாவது கவர் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மாறி மாறி ஊருக்காரங்களுக்கு பணம் கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதில் சில சண்டை சச்சரவுகள் நடக்கும். அதாவது இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்காரவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்க நம்மளுக்கு விலைக்கு வாங்கலான்னு அது யாருக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படியே இங்கே பெரிய பிரச்சனை நடக்கும். திரும்ப அந்த ஐயா கிட்ட வந்து பெரியவர் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து சம்மதம் கேட்பாங்க. அவர் எதுவும் கொடுக்க மாட்டார். 2 பேருக்கும் சண்டை வந்து வெளியே துரத்தி விட்டுருவாரு. 2 பேரும் அடிச்சுட்டு திரும்ப நிற்பாங்க. இப்போ இந்த ஊருக்குள்ளே வந்து ஒருத்தர் புதுசாக நுழைவார். என்னப்பா ரெண்டா சந்தோஷமாக இருக்கீங்க, எங்கே வெளியே கிளம்பிட்டீங்களான்னு வந்து கேட்பாரு. யார் யாரையும் கேட்கும்போது, நான் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வரேன், புதுசாக ஒரு ஓட்டு ஐடி ஒருத்தர் கொடுத்துருக்காரு, அப்ளை பண்ணியிருந்தார், அவருக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யோகி பாபு தான் அப்ளை பண்ணியிருப்பாரு. அவருக்காக தான் அந்த ஓட்டர் ஐடி வந்திருக்கும். இது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ வந்து நிற்பாங்க. எல்லாரும் வந்து அவர் கூப்பிட்டு இருப்பாங்க. ஒரு பாட்டுக்கு மேலே தொட்டியில் தூங்கிட்டு இருப்பாரு. இவர் அப்படி கூப்பிட்டா பிடிக்காது. அவரை வந்து மண்டேலான்னு கூப்பிடுங்கன்றோன்னா மண்டேலா சார் எல்லாரும் சொல்லி கூப்பிடுவாங்க. அதாவது அவருக்கே அது பெருசாக இருக்கு. யாருமே இது வரைக்கும் கூப்பிடாதவங்க எல்லாருமே அவர் அப்படி கூப்பிடுவாங்க. கீழே இறங்குறேன்னு சொல்லும் போது, நீ கீழே இருந்து கை கால் உடஞ்சிக்கிறதுக்கு அந்த காரை கொண்டு வந்து கீழே வைக்கிறேன், காரில் இறங்குன்னு சொல்லி காலை பிடிச்சி மெதுவாக அவரை கீழே இறக்கி அவ்வளோ அவருக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு ஓட்டை வச்சு தான் இப்போ ஜெயிக்க போகிறாங்க. நீ யாருக்கு ஓட்டு போடுவேன், எனக்கு போடுவேன், இவனுக்கு போடுவேன், மாறி மாறி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேருமே நல்லவங்க தானே, சரி நம்ம யாருக்காவது போடணும்னு இவர் சொல்லுவார். நீ எனக்கு போடுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. உனக்கு தேவையானதை நாங்கள் செய்கிறோம்னு சொல்லிட்டு இருப்பார். இவர் என்ன செய்வாருன்னா, பழைய கண்ணாடி வச்சு சவரன் எப்படி செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவருக்காக ஒரு புது கண்ணாடி வாங்கி கொடுப்பாரு. இவர் என்ன பண்ணுவாருன்னா, கண்ணாடி மட்டும் வாங்கி கொடுத்தா போதுமா, சேர் யார் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் அதை வாங்கி கொடுப்பாரு. இப்போ அதில் உட்காந்து பார்க்க சொல்லுவார். இப்போ 2 பேரும் மாறி மாறி அவருக்கு உபசரிப்பு பயங்கரமாக இருக்கும். அவருக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனே தெரியாது. இவர் என்ன சொல்லி வைப்பாருன்னா, அவன் மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும், அவங்களுக்கு ஓட்டு போட்டுற போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். இங்கே வரவங்க இவங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மண்டேல பையன் வந்து நீ சொன்னால் தான் கேட்பானாமே, அதனால் அவனுக்கு சொல்லிவிடு, எங்களுக்கு ஓட்டு போட சொல்லி, என்ன உனக்கு தேவையானது ஏதோ அதை நாங்கள் செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெரிய பையன் இருக்கார்ல, அவரோட ஒய்ஃப் அவங்க வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ ஊர் மக்கள்லாம் நிறைய கவனிப்பு, அதாவது 2 சைட்லேருந்து மாறி மாறி கவனிப்பு தான் இவருக்கு இருக்கும். அதாவது என்னென்னா, இவருக்கு சாப்பாடு கூட வழி இருக்காது. 2 சைடுமே கட்சிக்காரங்க, 2 கட்சிக்காரங்களும் மாறி மாறி இவருக்கு கவனிப்பு. 2 கேரியர் வந்துடும், 2 சிக்கன் பிரியாணி வரும், எல்லாத்தையுமே இவர் சாப்பிட்டுப்பார். இவருக்கு கூட இருக்க பையனுக்கு இதெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் ஊசியில் தானே வந்துச்சுன்னு அவருக்கும் பிடிக்காது, ஹீரோயினுக்கு இதெல்லாம் பிடிக்காது. இதெல்லாம் விட்டுருன்னா அவர் கேட்க மாட்டார். அவர் பாட்டுக்கு அவர் வேலை பார்த்துட்டு இருப்பார். எதுக்குன்னா இதெல்லாம் நம்மளுக்கு வர வேண்டியது தானே வருது, இது எதுக்கு நம்ம உடணும்னு சொல்லிட்டு அவரும் இது பண்ணிப்பார். அவருக்காக ஒரு இடமே கட்டி கொடுத்துருப்பாங்க, சலூன் கட்டி கொடுத்துருப்பாங்க. அதுக்கும் யாரும் வந்து சலூன் வரவே மாட்டாங்க, ஏன்னா பயந்துட்டு இருப்பாங்க. இங்கே வந்தால் இந்த கட்சிக்காரனும் சொல்லிட்டு ஹீரோயின் எவ்வளோ சொல்லி பார்ப்பாங்க, அவர் விட மாட்டார். இப்போ இதுக்குள்ளே வந்து அவருக்கு ஓட்டு போடவே தெரியாது. அவருக்கு ஓட்டு போட கற்றுக் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு எப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் சண்டை நடந்துடும். திரும்ப அந்த எலெக்ஷனுக்கு இன்னொருத்தர் பெரியவர் இருப்பார்ல, அவரை பார்க்க வரும்போது இவன் தானே பேசாமல் இவனை ஏலத்தில் விட்டு யார் அதிகமாக காசு கொடுத்து வாங்குறீங்களோ அவனே வந்து அவருக்கே இவன் ஓட்டு போடட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ ஒரு பொருளாக கொண்டு வந்து ஏலம் போடுற மாதிரி இப்போ யோகி பாபுவை கொண்டு வந்து வச்சிருவாங்க. தெக்கூரா வடக்கூரா இவங்க 2 பேரில் யார் அதிகமாக காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஏலம் வந்து போய் சேரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ இதில் என்னென்னா, எந்த ஊர் தோக்குதோ அந்த ஊர் தோக்குறவங்க வந்து இவர் கையை வெட்டணும்னு சொல்லிட்டு 2 ஊருக்காரங்களும் பேசி வச்சுட்டு 2 ஊருக்காரங்களும் வந்து கத்தியை வச்சுட்டு ரெடியாக நிற்பாங்க. இது யோகி பாபுட்டு அந்த குட்டி பையன் வந்து சொல்லிட்டு போயிருமா, வலிப்பு வந்த மாதிரி நடிப்பார். என்னடா டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க.
அந்த குட்டி பையனுக்கு யோகி பாபுவை எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தில் வந்து என்ன சொல்லிடுவான் அப்படின்னா, பெரிய ஐயா வந்து இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிடுவான். அப்படி தான் இப்போ இவர் தப்பிக்க வைக்கணும், இல்லாட்டி இவரை கொன்னுடுவாங்கன்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு பொய் சொல்லுவான். இவங்கெல்லாம் பதறி அடிச்சுட்டு ஐயாவை பார்க்க ஓடுவாங்க. ஐயா என்னாச்சுன்னு மூச்சு இருக்குன்னு வர இவர் நாகினின்னு சொல்லுவார். என்ன சொல்கிறான்னு கேட்கும்போது, நாகினி சீரியல் பார்க்கணுமா, தள்ளுங்க எல்லாரும். இவங்களாம் நாகினி சீரியல் பார்ப்பாங்க. ஊரை விட்டு ஓடிடலான்னு சொல்லிட்டு 2 பசங்களும் இப்போ ஓடுவாங்க. அதாவது யோகி பாபு அந்த குட்டி பையன் பஸ்ஸில் ஏறிடுவான். இவர் ஏறவே முடியாது. துரத்திட்டு வந்தவங்க எல்லாரும் பிடிச்சி அவரை கண்டபடி அடிப்பாங்க. இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 2 டீமுமே வந்து மாறி மாதிரி பயங்கரமாக அவர் அடிச்சிருவாங்க. அவருக்கு தட்டி கேட்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் பார்க்கவே இதெல்லாம் பாவமாக இருக்கும். அடித்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த சின்ன பையனை அடிப்பாங்க. பெரிய இறந்து போயிட்டார் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவனையும் அடிச்சிருப்பாங்க. 2 பேரும் மயக்கம் தெரிஞ்சு எந்திரிச்சு வருவாங்க. பார்த்தா அந்த பையன் வந்து எந்திரிக்கவே மாட்டான். அவனுக்கு காதுலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும். ஸோ இவனை எப்படியாவது காப்பாற்றணும். இப்போ பெரிய மகன்கிட்ட போய் உதவி கேட்பாரு. எப்படியாவது காப்பாற்றுங்க, நான் அவங்களுக்கு ஓட்டு போடுறேன்னு. அவர் வந்து உடனே இவரும் வந்துருவார் அந்த இடத்துக்கு கரெக்டாக. அவர் இங்கே ஓட்டு போட்டுருவியான்னு சொல்லிட்டு இங்கேயும் சண்டை போடுவாங்க. யாராவது ஒருத்தர் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கேட்டுட்டு இருப்பாரு. நீ அவரும் மாற்றி சொல்லும் போது நீ அவனுக்கு போட்டுறியா இவனுக்கு போட்டுறியா அப்படியே சண்டை தான் போட்டிருப்பாங்களே தவிர அந்த பையனை காப்பாற்றி யாருமே வரமாட்டாங்க. இதை வந்து ஹீரோயினுக்கு தெரிஞ்சு ரொம்ப கோவப்படுவாங்க. உனக்கு நான் மண்டையிலான்னு பேர் வச்சாலும் என்ன சொல்லணும், பேசாமல் செத்துரு அப்படின்னு சொல்லும் போது அவர் தன்னைத்தானே வந்து தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவார். அப்போ ஏதோ சத்தம் கேட்க எந்திரிச்சு பார்த்தா அங்கே நைட் டைமில் வந்து லேடிஸ்லாம் வந்து பாத்ரூம் போயிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து அவருக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். இந்த நேரத்தில் எங்கெல்லாம் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. வேறு என்ன செய்யுது, இருந்த ஒரு பாத்ரூமையும் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அதையும் உடச்சி போட்டாங்க. இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியலன்னு இவருக்கு வேறு வழி இல்லாமல் இப்போ வருவார். இந்த மாதிரி இடித்த டாய்லெட்டை வந்து கட்டி கொடு, நான் என் ஓட்டை உனக்கே போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன நீ ஆர்டர் போடுறியான்னு சொல்லிட்டு, நீ பண்ணலைன்னா உன் பாத்ரூமே நான் யூஸ் பண்ணுறேன்னு இவருக்கு கோவம் வந்து போட்டு யோகி பாபு போட்டு அடிச்சு போட்டுருவார். அவர் அடித்த நியூஸ் கேட்டு இவர் வந்து கேட்பாரு, எதுக்கு அவனை போட்டு அடிச்சு அந்த ஒரு ஓட்டுக்கு 30 கோடி கொடுக்க வரைக்கும் தயாராக இருக்காங்க, அவனுக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னவுடனே இவங்களுக்கு ஏண்டா அடிச்சோன்ற மாதிரி இருக்கும். இப்போ அவர் வந்து பார்க்கும்போது அப்படியே அவர் இதெல்லாம் கேட்டிருப்பார். அவர் ரொம்ப ஸ்டைலாக படுத்திருப்பாரு. அந்த ஓட்டர் ஐடி எடுத்து கேட்பாரு. எடுத்து கொடுத்துட்டு இப்போ திரும்பவும் அவருக்கு அதே மரியாதை கொடுப்பாங்க. நான் வந்து பாத்ரூம் கட்டி கொடுத்துறேன் ஊர் மக்களுக்காகன்னு சொல்லிடுவாங்க. இப்போ ஊர் மக்களுக்காக பாத்ரூம் கட்டவும் ரெடி ஆகிடுவாங்க. இப்போ இவர் இந்த மாதிரி பண்ணதுனால ஒரு நல்லது நடந்துச்சுன்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர்கிட்ட போய் என்ன சொல்வாருன்னா, அண்ணன் தம்பி 2 பேர்ட்டையும் ஊருக்கு ஒரு ஸ்கூலை கட்டி கொடு, ஊருக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என் ஓட்டு உனக்கு வேணும்னா அதை பண்ணி கொடுன்னு வர அவங்களும் வந்து வேறு வழி இல்லாமல் ரோடு கட்டி கொடுத்துருவாங்க, ஸ்கூல் கட்டி கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு பாத்ரூம் கட்டி கொடுத்துருவாங்க. அது போக ஸ்ட்ரீட் லேம்ப் தெரு விளக்கும் இருக்காது, அதுவும் கட்டி கொடுத்துருவாங்க. இவரோட பையன் வந்து ஊனமுற்றவனாக இருப்பான். அவருக்கு இந்த பள்ளிக்கூடம் திறந்ததில் ரொம்ப இதாக இருக்கும். அதனால் பன்னு வாங்கி வச்சுருப்பாரு. கையில் கொடுக்காம வச்சுட்டு மட்டும் போவார். அவர் வச்சுட்டு போனதுனால அவர் சாப்பிட மாட்டார். அப்படியே இந்த மாதிரி அது மாதிரி சோகமாகவே இதே மாதிரி அவர் பாட்டுக்கு இருப்பார். ஏன்னா டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கிடையில் வந்து எலெக்ஷன் வேலைலாம் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ ஓட்டு போடுற அன்றைக்கி வரப்போகுது. இப்போ யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இருக்கிற பணம் எல்லாத்தையுமே தண்ணி மாதிரி 2 டீமும் செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. அவரே என்ன கேட்பாருன்னா, எலெக்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது கம்மியான காசு சொல்கிறீங்க, இவ்வளோ சொத்து எங்கிறதுனா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இது போக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஊரில் வந்து திருட இருப்பார்ல, இப்போ அவர் வந்து என்ன பண்ணுவார், உண்டியலில் காசு போடுவார். 2000 ரூபாய் நோட்டாக இருக்கும். அது ஏது அப்படின்னா, ஓட்டு கேட்க வரவங்க 2000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. அது தனக்கு வேணான்னு திருட வந்து திருந்திடுவார். இப்போ வந்து ஓட்டு போட தான் போயிட்டுருக்காரு. இது இல்லாட்டி எப்படி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் யோகி பாபு வந்து இந்த காரில் இந்த காரில் அண்ணன் தம்பிங்க கார் வேறு அனுப்பியிருப்பாங்க. அவரை கூட்டு வரதுக்கு அவர் 2 கார்லையும் ஏறாமல் நடந்தே வருவார். இப்படி எலெக்ஷன் பூத்துக்கு வந்துருவார். இங்கே வந்தோடனே இது வித்தியாசமாக இருக்குது, இவரை ஓட்டு போட விடலாமல் அங்கே ஒரு பிரச்சனையாகும். இந்த ஒரு ஓட்டுக்காக பல பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஓட்டும் போட்டு முடிச்சிருவார். வெளியே வந்தவர்கிட்ட சட்டையை பிடிச்சிட்டு நீ யாருக்கு ஓட்டு போட்டுன்னு திரும்ப சண்டை போடுவாங்க. ரிசல்ட்டு தான் வரப்போதில்ல, அதை வச்சு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அப்படின்னு யாருக்கு இந்த கையில் அவங்க அடிச்சது வழியாக இருந்ததுனால இந்த கையில் மை வச்சிருப்பார். அதை தூக்கி இப்படி காட்டிட்டு அவர் பாட்டுக்கு போவார். இதே மாதிரி அங்கே போயிடும். திரும்ப ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, எங்களுக்கு காசு வேணாம் டோக்கனுக்கு கொடுத்த 20 ரூபாயும் அப்புறம் ஓட்டு போடுறதுக்காக கொடுத்த 2000 ரூபாயும் ரிட்டர்ன் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுவே அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ரொம்ப என்னடா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி போயிட்டுருக்கோம். இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறதுனே யாருக்குமே புரியாது. இப்போ யார் ஜெயிப்பா அப்படின்ற குழப்பமே இருக்கும். யார் ஜெயிச்சாலும் சரி, தோத்தவனை நம்ம வெட்டணும் சாய்க்கிறோம், அது அந்த மண்டையில் அவன் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க. ஏன்னா அவனுக்கு போட்டிருந்தா அவன் ஜெயிப்பான் அப்படின்ற மாதிரி. இப்போ இதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க. இவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்பவே ஹீரோயின் கவலைப்படுவாங்க. இவர்கிட்ட பேச வருவாங்க. அவருக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. அவர் வந்து சாப்பிட மாட்டார். இப்போ என்ன நீ உழைச்சி தான் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா, நீ ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தில்ல இந்த 4 முடி வெள்ளையாக இருக்குன்னு, அதுக்கு வேணால் டை அடிச்சு விடுன்னு சொன்னோன்னே அவர் டை அடிச்சு விட்ருவாரு. அது உடனே அவங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க கொடுத்த சாப்பாடை வந்து இவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நீ நான் போஸ்ட் ஆஃபீஸ் வேனை வந்து வர சொல்லியிருக்கேன், அதில் மட்டும் பேசாமல் ஏறிடு, இந்த ஊரை விட்டு நீ எங்கேயாவது போயிடு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இவர் அதெல்லாம் கேட்க மாட்டார். நான் இந்த ஊரில் தான் இருப்பேன், எங்கள் அப்பாவோட ஆசை இது, இந்த ஊரில் வந்து ஒரு சலூன் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலுக்கட்டமாக சொல்லுவார். ஏற்கனவே அந்த பையன் அடிச்சு போட்டிருப்பாங்க. அவங்க 2 பேருமே கண்டுக்க மாட்டாங்க. இவங்க தான் ஹீரோயின் தான் வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேனில் வந்து அவரை காப்பாற்றுவாங்க. அந்த குட்டி பையனை அவனும் வீடியோ காலில் நான் நல்லா இருக்கேன் 2 நாள் ஊருக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருப்பான். இவங்க எவ்வளோ கெஞ்சி பார்ப்பாங்க, இவர் செய்யவே மாட்டார். அப்புறம் வந்து இவர் அடிக்கிறதுக்காக ஆளும் அனுப்பி விட்டுருவாங்க. 2 டீம்லேருந்து 2 பேரும் நின்றுட்டே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பைக்கில். இவங்க இதெல்லாம் பார்ப்பாங்க. நீ வந்துரு, நீ எப்படியாவது கிளம்பிலான்னு சொல்லும்போது 2 பேருமே கேட்க மாட்டாங்க. அவரை வெட்ட போகிறாங்கன்னு தெரியும். இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க.
இப்போ அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, நம்ம இந்த ஊரில் வாழ வேணாமா, இந்த பிரச்சனையில் நம்ம தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அண்ணன் தம்பிக்குள்ளே ஜெயிக்க போகிறது யார் அப்படின்ற மாதிரி இவர் கொஞ்சம் லீடிங்கில் இருப்பார். கொஞ்சம் அவரை வெறுப்பேற்றி இவங்க வம்பு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கோவத்தில் அவர் என்ன சொல்வாருன்னா, அவனை போட்டுருன்னு சொல்லுவார். அவரை போடும்போது ஹீரோயினுக்கு ஒரு வழி தெரியாது. அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்துருவாங்க வீல் சேரில் வச்சு. இவரை பார்த்தோன்னா அவங்க வந்து போடலாமா, அவரை வந்து கொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பாவை வந்துட்டாரு, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இப்போ காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க ஹீரோயின். இப்போ இப்போ யோகி பாபு என்ன சொல்வார் அப்படின்னா, எனக்கு யாரோ அது உதவியும் தேவை கிடையாது, இங்கேருந்து போங்கன்னு, உனக்கு யாரும் உதவி பண்ண வரல, எனக்கு சவரம் பண்ண வந்திருக்கேன், பண்ணி விடுன்னு சொல்லுவார். அவரும் பண்ணிகிட்டே இருப்பார். அப்பா வந்திருக்காரா, வந்தாலும் பரவாயில்ல, அவனை போட்டுருன்னு சொல்லிட்டு ரெண்டாவது மகன் சொல்லிகிட்டே இருப்பான். ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளே அங்கே வந்து வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை, அதனால் இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். இப்போ என்ன பண்ண தெரியாது. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கல்ல, அவங்க வேற எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ இவர் தனியாக விட அவருக்கு மனசே இருக்காது. இப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா, பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு பொறுமையாக இழந்துருவார். அவர் கொண்டாடி சொல்கிறத கேட்காம இப்போ பெரிய இரும்பு ராடு எடுத்துகிட்டு வெளியே வந்து நிற்பார். என் பையனுக்கு முடி வெட்டணும், ஃப்ரீயாக இருக்கியான்னு கேட்பாரு. அவர் இதை சவரத்தை முடிச்சுட்டு ஷேவ் பண்ணிவிட்டு வந்து பண்ணுறேன்னு சொல்லுவார். பரவாயில்ல, எவ்வளோ நேரம் இருந்தாலும் நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ ஃபோன் அடித்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்கள் அப்பா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அப்பா வந்திருக்காரு, அங்கே எதுக்கு அவர் வந்தார், பரவாயில்ல, அப்பா மேலே 2 அடி விழுந்தாலும் பரவாயில்ல, அவனை வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்களும் வெட்டும் போது ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்துருவாங்க. ஏன்னா அந்த ஊருக்காக அவர் நிறையவே செஞ்சுருக்காரு. இப்போ ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே இவரை தான் பிடிச்சிருக்கும், அதாவது யோகி பாபுவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ எல்லாருமே பயந்தவங்க எல்லாருமே இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் வந்தவொடனே இவங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. மாறி மாறி சொல்லுவாங்க, என்னடா இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் 2 பேருமே அந்த எலெக்ஷன் இதுலேருந்து வந்துருவாங்க. இதுக்கிடையில் வந்து ஓட்டு எண்ணிக்கை வந்து நடந்துகிட்டே இருக்கும். இவரை விட இவர் அதிகமாக, இவரோட அதிகமாக அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருந்துட்டு இப்போ ஒரு அதிசயம் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ ஊரில் வந்து யார் வேணால் வரட்டும், இப்போ பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நீ முடிவெட்டுறியா, எனக்கு நீ டை அடிக்கிறியான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே என்ன உதவி செய்ய வந்தால் யோகி பாபுக்கு பிடிக்காது அப்படின்றதுனால வேலைக்கு தான் வந்திருக்கோன்ற மாதிரி அவங்களாம் காட்டிகிட்டு இருப்பாங்க. இதே மாதிரியே அவங்களாம் வந்துடுவாங்க. இப்போ அண்ணன் தம்பிக்கு 2 பேருமே வந்து நிற்பாங்க. அவங்க ஊர் மக்களோட நின்றுக்கிட்டு இப்போ போட்டி போட முடியாது. அந்த அடிக்க ஆள் கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல, அவங்களும் இப்போ இங்கே இல்லை. ஏன் அப்படின்னா ஊர் மக்கள் ஃபுல்லாக ஒன்று கூட்டிகிட்டதுனால இவ்வளோ பேரெல்லாம் வச்சு இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. இவங்களுக்கு வேறு வழியே இருக்காது. அண்ணன் தம்பிங்க பேசாமல் இருப்பாங்க. எந்த ஊர்லேயும் நடக்காமல் ஒரு அதிசயம் நடந்திருக்கு, இந்த ஊரில் யார் வின் பண்ணால் தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த படத்தை முடிப்பாங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, யோகி பாபு வந்துட்டு இந்த ஊருக்காக இவ்வளோ செஞ்சதுனால மக்கள் எல்லாமே அவங்க 2 பேருக்குமே ஓட்டு போடாமல் யோகி பாபுக்கே போடுற மாதிரி வச்சுருப்பாங்க. அதாவது இப்போ ஊர் தலைவரும் வந்து யாருக்கு கை காட்டுறாரோ அவங்களுக்கு தான் வந்து மக்கள் சப்போர்ட் இருக்கும். இப்போ ஊர் தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் யோகி பாபுக்கு சப்போர்ட். இப்போ அண்ணன் தம்பிங்க 2 பேரும் எதுவும் செய்ய முடியாமல் இருப்பாங்க. ஏன்னா ஊரும் சப்போர்ட்டு, அப்பாவும் அவருக்கே சப்போர்ட்டாக இருக்கார். இப்போ அவர் தான் ஜெயிச்ச மாதிரி இருக்கும். இப்போ அவர் தான் தலைவராகியும் இப்போ எல்லாமே செய்வார் அப்படின்னு எதிர்பாராமல், நம்ம தலைவருக்குன்னு ஆசைப்படாமல் அவர் தலைவராக இருந்து என்னென்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் கதையை முடிச்சிருப்பாங்க. ரொம்பவே நல்லாவே இருக்கும். அதாவது யதார்த்தமான ஒரு நடிப்பில் யோகி பாபு அவரோட திறமையை வந்து அவர் நல்லா நிரூபிச்சிருப்பார். அவரோட காமெடி மட்டும் கிடையாது, சென்டிமெண்ட்டாகவும் அவர் நல்லாவே நடிக்கிறாருன்றது அந்த படத்தில் நம்ம நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். இந்த படத்தோட கதாபாத்திரங்கள் எல்லாருமே அவங்களோட தனித்துவமான முயற்சிகள் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. நல்லாவே இருக்கும். படமும் பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் நிறையாவே இருக்கும். ஸோ இந்த கதையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கிறேன்.